ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புது சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹவு டு ரிப்பேர். அதில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ரிப்பேரிங் மட்டும் போடுறோம். அந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமதீங்கன்னா இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இன் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா யூரினல்ஸ் வச்சுருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் யூரினல்ஸ். இது வந்து ஹைட் ரேஞ்சில் கம்மியாக வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து எல்கேஜி யூகேஜி பசங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ரேஞ்சில் நம்ம வந்து இந்த யூரினல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன். ஒரு வீடியோவில் கேட்டிருந்தாரு, யூரினல்ஸ் ஃபிட் பண்ணுற வீடியோ ஒன்று போட்டு கொடுங்க ஜி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் கமெண்ட்டில். அது எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸ்கூலில் இப்போ லீவ் டைமில் பண்ணோம். சரி, அப்படியே ஒரு சின்ன கிளிப் வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி தான் வீடியோ எடுத்து போடுறேன். இதோட மெஷர்மெண்ட்டு சொல்கிறேன், அப்படியே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி பசங்க யூஸ் பண்ணுறதுன்றதால வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வால்லாம் போட்டிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணாது பசங்க எப்பயுமே. அதனால் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வால் தான் போட்டிருக்கேன் நான். ஏன் ஆங்கிள் வால்னா திட்டமாக ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க. வச்சுட்டு இந்த வால் இருக்கு பாருங்கள், இந்த வால் ஒன் டைம் ஆன் பண்ணாங்கன்னா எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக வந்து தண்ணி போயிட்டே இருக்கும். பசங்களை யூஸ் பண்ணி முடித்தோடனே லாக் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுங்களா ஆங்கிள் வால்லாம் ஓப்பன் பண்ணாது. அதுக்காக இந்த மெத்தட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இது வந்து டைல்ஸ்லாம் ஒட்டலை, அப்படியே பெயிண்டிங் பார்த்துட்டு முடிச்சுட்டு பண்ணாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டோட்டலாக பைப் போட்டிருக்கேன் நான். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூரின் ஸ்மெல் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்க ஹைட்டு பார்த்துங்க 15 இன்ச்சுங்க. அது கீழே வந்து அந்த பாட்டம் வந்து 15 இன்ச்சு. எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும். டேப் எல்லாமே குரூவில் போட்டிருக்கோம். குரூ வந்து லைஃப் வரும் நல்லா. இது வந்து பார்த்திங்கன்னா டேபே 700 ரூபா கிட்ட வருதுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஆங்கிள் வால்வு. வாட்டர் ஃபோர்ஸும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தண்ணி போகுது பாருங்கள். கீழே இது எல்லாமே என்ன ஒன்றா எங்கேயுமே யூரின் வந்து கீழே போகாது. எல்லாமே இந்த பைப்பில் கலெக்ட் ஆகி ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடும். இங்கே வந்து ஒரு கல்ட்ராப் போடணும். கல்ட்ராப் போட்டு அதுக்கப்புறம் நான் கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸ்மெல்லு வந்து எதுவுமே என்னண்டா வரவே வராது. உள்ளே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் உள்ள ஸ்மெல்லே வராது. இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பசங்களுக்கான பேஷன் ஹைட்டுக்கு வந்து பேஷன் வச்சோம் நாங்கள். இதுவும் இப்போ தான் வச்சுது. பார்த்தீங்கன்னா வாட்டர் லைன்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பசங்களுக்கு வைக்கிறதுக்கோசரம் வச்சுது. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது சின்ன பசங்களுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாண்டர்டு குறைச்சதால் ஹைட்டு குறைக்க வேண்டியதாக போச்சு. லென்த்தாக டியூப் லெவல்லாம், அதாவது கனெக்ஷன் டியூப் எடுத்தால் போயிடுது. ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இதுக்கும் வால் வச்சுருக்கேன். ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வால் வந்தால் பெஸ்ட் இல்லைங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபேஷனெல்லாம் முடிக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே பைப் லைன் கனெக்ஷன். அந்த யூரின்லாம் அதில் கலெக்ட் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு வெளியில் போயிடும். அந்த பாத்ரூம் உள்ள வந்தாங்கன்னா ஸ்மெல் எடுத்தே இருக்காது. பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோலாம் நல்லா செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஜேகே விட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஹைட்டு வந்து பார்க்குறேங்க. இது வந்து 20 இன்ச்சுங்க. 20 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 25 இன்ச்சு வச்சிங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. அதுக்கப்புறம் எந்த ஏஜுக்காரங்க இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் எட்ட நின்று கூட யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபேஷன்லாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எங்கேயாவது வைக்கணும்னா வச்சுங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த யூரின் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே 2 ஹோல்ஸ் ட்ரில் பண்ணி முடிக்கிறது தான் பிராஸ் ஸ்க்ரூ. அது வந்து பார்த்தீங்கன்னா 8 mm ப்ரெஷர் போட்டுட்டு பிராஸ் ஸ்க்ரூ போட்டிங்கன்னா பக்காவாக செட் ஆகும். அப்படியே முடுக்க வேண்டாம். ஹைட் வச்சுட்டு முடிக்கிட்டு கனெக்ட் பண்ணால் தான். கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 1.25 பைப் வந்து ஹீட் பண்ணி அப்படியே மவுத் மாதிரி போட்டு கீழே டீ போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று கலெக்ட் ஆகி போயிடும். கீழே வந்து பைப் வந்து மறைச்சிடுவாங்க. ஏன்னா லென்த்தாக போகிற பைப் மட்டும் மறைச்சிட்டாங்கன்னா பக்காவாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட வேறு ஏதாவது தெளிவான வீடியோ வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட கருத்தை கமெண்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் கண்டிப்பாக வீடியோ ஒன்று ஒன்றா மேக் பண்ணி போடுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.